வேல்பாரி 3ஆம் உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் என பல நூறு ஆயிரம் திருநாமங்கள் கொண்டவர் முருகப்பெருமான். எனினும் வேலன் என்ற திருநாமமே மிக பழமையானது என்று பெரியோர்கள் கூறுவர். முருகனும் அவரது கைவேலும் ஒன்றே என்பது திருவாக்கு. அப்படி வினைகளை தீர்க்கும் வேலாயுதத்தை 108 வடிவங்களில் டிஜிட்டல் முறையில் வரைந்து வேலுக்கு பெருமை சேர்த்துள்ளார் மதுரை ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த திருமதி ஜெயா கே வேல். வணக்கம், என்னோட பேர் ஜெயா கே வேல். நான் ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட். சக்தி விகடன் மூலம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் உண்டு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வச்சுருக்க வேலுக்குமே பார்த்திங்கன்னா வீரவேல், தாரவேல், விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர் மார்புங்குன்றும் துளைத்தவேல், உண்டே துணை. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு வேல் விருத்தம். இது நான் ஒரு குழந்தை பருவத்திலேருந்தே, சின்ன குழந்தையிலேருந்து வீட்டில் வந்து பூஜை அறையிலெல்லாம் பாட்டு பாடுவாங்கள்ல, அந்த பாடல்களில் ஒன்று. அண்டு எனக்கு எப்போவுமே இந்த கந்தசஷ்டி கவசமும் வாசிக்கிற பழக்கம் உண்டு. கந்தசஷ்டி கவசத்துலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேல் பெயர்கள் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38 இடத்துல வேல் பெயரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க. அதாவது நம்மளோட தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா அவயவங்களும் காக்கிற மாதிரி வேல் பெயர்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல் பெயர் யூஸ் பண்ணியிருக்கும்போது நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இந்த வேல் பெயர் இருக்கே தவிர அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அப்படி யோசித்ததோடு அது மட்டும் இல்லை, அந்த வேல் பெயர்கள் இருக்குதே தவிர அதுக்கான ஒரு சிற்பமோ சித்திரமோ சிலையோ இருந்தது மாதிரி இல்லை, ரொம்ப இல்லை. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு யோசித்ததோட விளைவு தான் என்னோடய 108 வேல்கள் வடிவமைக்கிற டிஜிட்டல் முறையில் உருவாக்குற முயற்சி வந்துச்சு. ஆக்சுவலி நான் க்ரியேட்டிவ் டைரக்டராக ஒரு அட்வர்டைஸிங் ஃபார்ம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிட் சமயம் என்னென்னா, கொஞ்சம் ஃப்ரீ டைமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். நாங்கள் முருகன் ஸ்கெச்சஸ் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய கான்செப்ட் ஆர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கடவுள் அருள் புரிகிற நேரம் போக மற்ற நேரங்களில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு ஒரு கேஷுவலாக கடவுள் இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா முருகனும் பிள்ளையாரும் விளையாடுற மாதிரி, சிவன் முருகனை கொஞ்சம் விளையாடுற மாதிரி, அதாவது ஒரு டேட் அண்ட் சன்னோட பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் படத்தில் கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சரி வேல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஜான்வரி எண்டிலேருந்து ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஜான்வரி எண்டோட 108 வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கடவுள் நம்ம பூஜை அறைகள்லாம் பார்த்துப்போம், கேலண்டர் படங்கள்லாம் சாமி அருள் புரிகிற மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். அதை நம்ம பயபக்தியோடு சாமி கும்பிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா, என்னோடய கான்செப்ட் ஆர்ட் எப்படின்னா, மற்ற நேரங்களில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, கடவுள் அருள் பாலிக்கிற டைம் போக மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவாங்கங்கிறத என்னோடய கான்செப்ட் ஆர்ட். அதாவது குழந்தைகளாக இருக்கிற முருகன் பிள்ளையார் எப்படி விளையாடிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி கொஞ்சிற மாதிரி, அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ முருகன் பிள்ளையாரே குளத்தில் குளிக்கிற மாதிரி, பறந்து போகிற மாதிரி, விளையாடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆர்ட்டுங்கிறது. கான்செப்ட் ஆர்ட்டோட மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளோட கொஞ்சம் ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணும். ஹியூமன் லைஃபுக்கும் அந்த டிவைன் லைஃபுக்குள்ள பாண்ட் கொஞ்சம் கூட நெருக்கமாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னென்னா, என்னோடய படத்தை பார்த்து நிறைய ஒரு ஹாப்பினஸ், மெயினாக என்னோடய படமே ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் த்ரூ ஆர்ட், அதுதான். ஸோ அந்த ஹாப்பினஸ் எப்படி நான் வரையும்போது எனக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்குதோ அதே இது பார்க்குறவங்களுக்கும் அதே ஹாப்பினஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆர்ட்டை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த ஹாப்பினஸை அப்படியே அதை மீடியமாக அதை பாஸ் பண்ணுறது தான் என்னோட மெயின் எய்மே.
அண்ட் அது வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வரைஞ்ச படத்தை வச்சு நான் சஷ்டி விரதம் இருந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சொன்னவங்க. நிறைய கஷ்டமான தருணத்தில் கூட உங்கள் பேஜை போய் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன்னா முடிக்கும்போது என்னோடய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் எப்படி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா அதே ஹாப்பினஸ் வந்து பார்க்குறவங்களுக்கும் போகுதுங்கிறது கண்டிப்பான உண்மை. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் முருகனும் பிள்ளையாரும் விளையாடுற ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு கடற்கரையில் மணல் வீடு செஞ்சு விளையாடுவாங்க. அது பார்த்திங்கன்னா மணல் வீடு பார்த்திங்கன்னா கோபுரம் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி ஒரு நம்ம பிள்ளைங்க எல்லாம் விளையாடுற மாதிரி முருகனும் பிள்ளையாரும் விளையாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை தான் இது. அதே மாதிரி கோயிலுக்கு போனால் பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்படி மணி அடிக்கிறதுக்கு வந்து தோளில் ஏறி மணி அடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு அண்ணாவாக அவர் வந்து எப்படி தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு மணி அடிக்க அப்படின்னு இது பண்ணுறது. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து பூ பறிச்சிட்டு வர்ற மாதிரி. முருகன் நேச்சுரலி கொஞ்சம் சேட்டையானவர், அண்ணா கூட மேலே உட்காந்து விளையாடு. இதெல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களை பார்க்குற படங்கள் தான். அதே இது வந்து நம்ம வந்து கடவுள் குழந்தைங்கள் வந்து பண்ணால் எப்படி இருக்கும். நான் வரைஞ்சதில் எனக்கு ஃபேவரேட்டான பிக்சர்னு பார்த்தீங்கன்னா சிவனும் முருகனும் அந்த டேட்ஸ் அண்ட் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சிவனும் முருகனும் வரைஞ்சிருந்தேன். அது ஆக்சுவலி ஆல் ஓவர் இந்தியா ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வரைஞ்சதில் வந்து அதே மாதிரி ஒரு சிவன் முருகன் பாண்டிங் தான் இந்த படத்தை பார்த்திங்கன்னா. இதில் எப்படின்னா ஒரு 6 months ஓல்டு பேபியை வந்து நம்ம தூக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஒரு குழந்தையை தூக்கணுன்னா கண்டிப்பாக என் கண்ணாடியை பிடிச்சி இழுக்கும் அந்த ஸ்டேஜ் குழந்தை. ஸோ முருகன் நம்ம சிவன் தூக்கும்போது பார்த்திங்கன்னா சிவனோட இடது சைடில் வந்து பிறை இருக்கும். ஸோ ஒரு சின்ன கற்பனை, பிறை இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை கண்டிப்பாக அந்த பிறையை பிடிச்சி இழுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனையில் பண்ணது தான். இதில் பார்த்திங்கன்னா முருகன் வந்து சிவனோட பிறையை வந்து பிடிச்சி இழுப்பார். அண்ட் சிவன் வந்து அதை பெருமையாக அப்படி ரசித்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. வேல் சீரீஸில் பார்த்திங்கன்னா கடவுள் படங்கள் வச்சு நிறைய வேல் போட்டிருந்தேன். அப்புறம் ஐம்பூதங்களை வச்சு வேல் போட்டிருந்தேன். அதுபோக நம்ம நவரத்னங்களை வச்சு வேல் போட்டிருந்தேன். ஒவ்வொரு நவரத்னத்தையும் வச்சு மாணிக்க வேல், மரகத வேல், வைரவேல், வைடூரிய வேல் இந்த மாதிரி சீரீஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதில் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ராசி வேல் போட்டிருந்தேன். அந்த 12 ராசிக்கான வேல் போட்டிருந்தேன். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா மீனம் ராசி வேல், மீன் வச்சு அந்த சிம்பலை வச்சு போடுறது. கும்பம், மகரம், இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே எல்லா இதுவுமே விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மம், கடகம், மிதுனம், மேஷம். நம்ம வந்து ஒரு கோபுரத்தை வந்து அந்த இதில் காவு பண்ண மாதிரி வேலில் காவு பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து திருச்செந்தூர் கோபுரத்தை தான் இதில் வந்து டெபிக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனால ஒரு தமிழ் வேல் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மளோட அப்படிங்கிறத வச்சு தமிழ் வேல் பண்ணேன். இது வந்து ஸ்வஸ்டிக் வேல். இது வந்து எப்படின்னா யாழ் எப்படி முருகன் தமிழ் கூட சம்மந்தப்பட்டிருக்காரோ அதே மாதிரி யாழ்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த காலத்தில் தமிழ் கூட சம்மந்தப்பட்டது. ஸோ அதை வந்து கொண்டு வருவோம் வேலில் அப்படின்ட்டு யாழ் வேல்னு ஒன்று பண்ணினேன். இது இப்போ ரீசெண்டாக பண்ண அம்மையப்பன் வேல். இதில் வந்து சிவனும் சக்தியும் இருக்கிற மாதிரி, அவரோட முருகனோட அம்மாவும் அப்பாவும் இருக்கிற மாதிரி வேல். என்னோடய அப்பா வந்து பெயர் வேலப்பன். அவங்க வந்து உயர் அதிகாரியாக இருந்தாங்க அரசு துறையில். அதுபோக அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு, அதாவது சைவ சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ஈடுபாடுடன் நிறைய சொற்பொழிவுலாம் பண்ணுவாங்க. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலெல்லாம் ரெகுலராகவே மீட்டிங் பண்ணுவாங்க. அதை விடையும் கிருபானந்த வாரியாருக்கு எங்கள் அப்பா நெருங்கிய தோழர்.
அப்பா எழுதின 20 புக்குலையுமே பார்த்தீங்கன்னா முன்னுரை வந்து நம்மளுடைய தெய்வ திரு கிருபானந்த வாரியார் தான் அணிந்துரை எழுதியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, முருகன் சம்பந்தப்பட்ட நூல்களும் அப்பா எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முருகன் குமார கோயில் பிள்ளை தமிழ் அப்படிலாம் நூல் எழுதியிருக்காங்க. அதில் எப்படின்னா முருகன் சின்ன குழந்தையில் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அதுக்கு அணிந்துரையெல்லாம் நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் எழுதியிருப்பாங்க. நானும் எல்லா மீட்டிங்லேயுமே நான் அப்பாவோட மீட்டிங் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணுவேன். அண்ட் கிருபானந்த வாரியாரோட மீட்டிங் கூட ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காந்து நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் அந்த கேள்வி ஞானங்கள் தான் புக்கில் படித்தது அப்படிங்கிறத விடையும் அந்த ஞானம் வந்து எனக்கு இப்போ வந்து உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இதுக்குள்ளே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, அப்போ இருந்து ஆரம்பிச்சது இப்போ அது அப்படியே தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்துட்டுருக்கு. முருகன் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு வந்து இப்போ இல்லை, அது ஆக்சுவலி ஒரு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நிறைய முருகன் வழிபாடு இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம முருகன் வச்ச காயின்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு அந்த முருகன் மட்டும் இல்லை, வேலுக்குன்னே தனி வழிபாடு இருந்திருக்கு. வேலுக்கு எப்படின்னா அந்த வேலுக்குன்னே தனியாக கோயில் வச்சு அப்படி ஒரு வழிபாடு பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. ஏன்னா வேலுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, அது ஒரு கவசம் கூட, நமக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அதாவது நம்மளோட பயத்தை நீக்கிற ஒரு விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலத்தில் கூட போர் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே தான் இப்போ கூட நீங்கள் வேலை வந்து பார்த்தாலே போதும், அண்ட் பார்க்கலன்னா நினச்சி பார்த்தாலே போதும், உங்கள் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறத வந்து பார்க்கலாம். பர்சனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிவா டிவோட்டி, எங்கள் ஃபேமிலியே சிவா டிவோட்டி தான். சிவன் ஃபேமிலியில் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா முருகன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, முருகனை பிடிக்காதவங்களே உலகத்தில் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அடோரபிளான, அவருக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப அடோரபிளாக இருக்கும். அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் சரி, அவரோட அழகு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேப்டிவைசிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். அதை ரசித்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜும். அவரோட அறிவாகட்டும் அழகாகட்டும். ஸோ யாருக்குமே இப்போ நான் வந்து முருகன் படம் வரைஞ்சிட்ருக்கிறேன், அவங்க முருகா டிவோட்டியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பார்க்குறவங்க எல்லாருமே முருகன் மேலே தீராத அன்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பற்று வந்துன்னு சொன்னால் ஈவன் ஹிந்துஸ் மட்டும் இல்லை, அதாவது அதர் ரிலீஜியன் பீப்புள் கூட எங்களுக்கு இப்போ பார்த்து முருகன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முருகன் வந்து ஒரு யுனிவர்சல் காட்னு தான் சொல்லணும். நம்ம வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறோம், பட் எனக்கு வர மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு யுனிவர்சல் காட் தான் கண்டிப்பாக. வேல்பாரி, 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.